guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம பரிதாபங்கள்ல வந்து மாமியார் பாவங்கள்னு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. சோ அந்த வீடியோ பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்ஸிக்கு ஏதாவது பேண்ட் போடுவாங்க, மேக்ஸிக்கு ஏதாவது துண்டு போடுவாங்க, அப்படியே கால்ல துண்டே போட்டுருங்க. மேக்ஸிக்கு இப்படி போட்டா வைப்பாங்க. ஒரு லூஸ் ஆரி விட்டு ஒரு ஃபேஷன்லாம் வரல. அப்படியே லூஸ் மாதிரி வந்து லூஸ். ஏய் நான் லூசா உங்க அம்மா லூசா? உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க பாரு. வித்யா அத்தை, வித்யா அத்தை, என்ன புருஷன் ரெடியா நின்னுக்கிற? என்ன கிளம்பாம இருக்க? போய் டக்கு Dress போட்டு கிளம்பி போ. கிளம்பிட்டியா? ஆமாங்க. எங்க திரும்பு. என்னது இது? அத்தை மேக்ஸிட்ட. இத போட்டு வெளிய போறியா? ஆமாங்க. இந்த பேண்ட் எங்க? இந்த மேக்ஸிக்கு பேண்ட் எல்லாம் போட முடியல. தேவையில்லாத வேலைமா. இல்ல சென்னையில வேணா அப்படி போட்டுட்டு போகலாம். நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி Dress பண்ண ஊருக்கு வந்தா. ஊருக்கு வந்தா ஊர்ல மாதிரி Dress பண்ணுவோம். மாமனார் கோபப்படுவார் பக்க. போமா பேண்ட் போடுமா போமா. உம்மா போட்டே போட்டியா பேண்ட் போடு. ஷால் மேக்ஸி ஷால் போடுங்க. இந்த போட்டோ இருக்கு இதெல்லாம் ஏன் மாமாட்ட பேசிக்கிறதா? ஒரு மோசமான ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு. இப்ப எப்படி அழகா லட்சணமா இருக்காரு. இப்படி போட்டு ஏத்தி போடுமா. தாலி எங்கடி? தாலி எங்க? உள்ள இருக்கு. பொட்டங்க தலைவிரி கோலமாயோ அந்த மாதிரி போயிருக்கு. எங்க போயிருக்கு நீ? அத இல்ல தே லூசா விட்டா பொட்டு வைமா. பொட்டு வச்ச லூசு வைமா. மாமனார் கோபப்படுறமா. ஒரு குணதிரியாம பேசிக்கிட்டு போமா. ஒரு நிமிஷம் இருமா. இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் பூத கண்ணாடி பொட்டை தேடுறதுக்கு என்ன பொட்டுது? கேமரா காட்டு என்ன பொட்டுது? நல்லா பெருசா இங்க பாருமா. இங்க வாமா வைமா. இந்த மாதிரி வைமா. இப்படி வைமா. என்ன நினைச்சிருக்க நீ? இது போ ஸ்டைலா இருக்கா? உங்க மாமனார் குணதிரியாம முடி அள்ளி முடிச்சிட்டு போ. சொல்லு லூசா. சொல்லு லூசா. லூஸ் என்ன பண்ண தெரியுமா? பாரு லூஸ் என்ன பண்ணா? நான் லூஸ். என்னம்மா இப்ப எந்திரிச்ச? நான் உனக்கு முன்னாடி எந்திரிச்சேன். என்னம்மா ஏத்த நீங்க திருப்பி இல்ல எனக்கு ஒரு கூட்டணும் போல இருந்துச்சு. நான் கூட்டிட்டு இல்லம்மா. அதெல்லாம் ஏன் நீ அப்படி போடுறீங்க? நான் கூட்டிட்டு இல்லம்மா. நான் கூட்டிட்டேன். இல்ல எனக்கு கூட்டாவே எனக்கு மனசு சாந்தி. டேய் இவளா என்னடா உங்க அம்மா என்ன வீட்டு கூட்டிட்டு நான் தான் காலையில கூட்டிட்டு அம்மா வண்டில லாப் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே வண்டி ஆயிடுச்சு வீட்ல. உங்க அம்மா எதுக்கு நான் கூட்டிட்டு திருப்பி கூட்டாங்க? நான் என்ன பண்ணேன்? அம்மா உங்களுக்கு கூட்டணும் வந்து கூட்டுப்பாங்க. வேலை எல்லாம் சரி பண்ணால சரி கூட்டாமன்னு கூட்டிப்பாங்க. உங்களுக்கு வீடு கூட்டணும்னால என்கிட்ட சண்டை போட்டு எலவ கூட்டணும்னு இருக்கு. ஆமா அந்த எலவ தானே கூட்டிங்க. என்ன ரைமிங்? இல்ல நான் வண்டி கூட்டாம பேசிக்கிறேன். சரி போடியா மாப்பு. ஆமா வீடுல பலபலன்னு இருக்கு. நான் வந்து போட்டு சரி சரியா நான் வந்து குறைய பாக்குறேன். அப்படி குத்தி காமிச்சிட்டு அவங்க வந்து கூட்டாங்க திருப்பி மாப்பு வராங்க. நீ செய்ய விட்டுறாங்க. நம்ம செஞ்சிட்டு போறீங்க. எதுக்கு கூட்டற முடியாது? நான் செய்யாம இருந்து நான் இந்த வீட்டை எதுமே பண்ணாம இருக்கிறது. அப்புறம் நான் பண்ண வேலையெல்லாம் அவங்களும் திருப்பி பண்றது. சரிங்க சார். சரிங்க. நான் ரூம்ல பேசிக்கிறேன் சார். உள்ள வாடா. என்ன உங்க அம்மா நீங்க சேர்ந்துட்டு வந்து இப்படி பண்றீங்க? சேர்ந்துட்டு பண்றேனா? குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை, குற்றம் பார்த்தால் குற்றம் இல்லை. அத உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க. சும்மா எனக்கு என்ன செய்யங்கிட்டு வந்து சொல்லிட்டீங்க. கேட்டற போறீங்க. என்னது அத பேசிக்கிட்டு போங்க. தள்ளுங்க. அந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சியாமா? எப்ப துவைச்சது? உடனே துவைச்சு காய போட்டுட்டு. அப்படியே சரி நான் ஒரு வாட்டி துவைச்சேன். அப்ப எதுக்கு? சும்மா எது என்ன பண்ணி என்ன போட்டு துவைச்சது எப்ப துவைச்சீங்க? உங்களை ஏதா சொன்னானடா நான்? நேத்து படத்துக்கு போனீங்க ஏதா சொன்னானா? இல்ல. நீங்க போகல வரல ஏதா கேட்டனா? துவைச்சு போறது எனக்கு ஹாபி. நான் துவைச்சு போறேன். என்ன பிரச்சனை? அது கலெக்ட் போமா. துவைச்சு போறேமா? நீ நல்லா பேசிக்கிட்டே இரு. நல்லா பேசுமா? பேசு. என்ன பண்றாங்க தெரியுதா? இதுக்கு மேல சரி பண்றாரு. ஏய் என்ன இருமா பேசிக்கலாம். அம்மா கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம். இல்ல பேசலாம் முடியாது. இருமா அம்மா அண்ணே புடிஞ்சு போச்சு. என்னடா என்ன நடந்துருக்க? இங்க வாடா. இது மட்டும் கொஞ்சம் பாத்து செஞ்சுடுமா. என்ன சவுண்ட் கம்மியாயிருச்சு. அம்மா என்னடா பாத்துக்கமா. என்னம்மா என்ன கண்ணை தேய்ச்சிக்கிட்ட? கண்ணு எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எந்திரிக்க 8 மணிக்கு எந்திரிச்சா என்னம்மா வயிறு வலிக்குது? அப்படியா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 8 மணிக்கு எந்திரிச்சா? நான் 6 மணிக்கு திறக்க 8 மணிக்கு எந்திரிச்சா வயிறு வலிக்கதான் செய்யும். அப்படி
என்னம்மா அவன் சாப்பிடாம போறான்? காலையில 8 மணிக்கு breakfast ஆமாம்மா, நீ 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சினாக்கா அவன் 8 மணிக்கு சாப்பிட போக முடியும். நீ எந்திரிக்கிறதே 8 மணிக்கு 7:45 எந்திரிச்சு அப்படி எனக்கு ஆக்ஷன் போடுற. நான் சமைச்சா உன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேகமா நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற. என்னம்மா காலை நொண்டுற? விழுந்துட்டியா? கால் பிடிச்சிட்டு பேச இங்கிருந்து பிடிக்குமே. எந்திரிக்கல, காலையில வெள்ளன எந்திரிக்கல. அதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது? அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு எந்திரிப்பேன். காமெடி எடுத்து போகுது. நான் சீரியஸா சொல்லிட்டு என்ன ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. 12 மணிக்கு சீஸ் பஸ் பீஸா வாங்கிக்கிறாங்க. எங்க வளங்க? என்ன ஒரே கொட்டுது என்னன்னே தெரியல. முடியெல்லாம் கொட்டுதா? அப்புறமா கொட்டக்கூடாதுமா. வீட்டுல அப்படி முடி கொட்டலாமா? காலையில தூங்கி எந்திரிக்கணும் வேகமா. எல்லாம் எந்திரிச்சா முடி கொட்டாது. கொல்லாம் எனக்கு வந்து பாரு என் முடிய பத்தியா? உன்னோட அதிகமா காலை படத்துல வர சிம்பு மாதிரி இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கும் மண்டை. எனக்கு இப்படி எடுத்து விட்டேன்னு வச்சுக்க கார்த்தியா சீக்கா விளம்பரம் மாதிரி கிளுகிளுன்னு தெரிஞ்சு. நீ எங்க இருக்க ஒண்ணும் தேடுற? நாங்கெல்லாம் எங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தது பலன். இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா பெருசா இருக்கு. உங்க அப்பா வளர்ந்துருக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்டா. நீ சீக்கிரமா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நீ ஏமாந்து இப்பயும் போட்டு எந்திரிக்கல வந்துக்கலான்னு பேசினா என்ன பண்றது? டைமை பத்தி நீ பேசிட்டே இருக்க, எந்திரிக்கிறத பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு கால் பண்ணா பாரு. எதுக்குங்க எல்லாம் அதுதான். இதுக்கு கால் பண்றா? ரூம்ல இருந்து எதுக்கு உனக்கு வந்து சாவி கொடுக்குறா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கமா? நீ பாத்துக்க. நீ தேவையில்லாம பண்ணிட்டு ஐயா ஆடுறது கூட நீயா பேசுற மாதிரி இல்ல. இந்த குரங்கு பொம்மை ஒண்ணு இருந்தது இப்படி டப்பாவை வச்சுட்டு இப்படி இப்படி அடிக்க பின்னாடி கொடுத்தா அந்த மாதிரி அந்த பத்தியா அந்த மாதிரி அவன் சாவி கொடுக்குறா. நீ ஆடுற ஒரு தாய் உள்ளத்துக்கு எவ்வளவு பிடிச்சிட்டு மனசு கஷ்டம். நான் போறேன்டா. உன் தம்பி வீட்டுக்கு போறேன். அம்மா போறேன்டா. மாதிரி இடம் ஒண்ணு பாத்துக்கணும்ல. முடிஞ்சு இருக்குது. நமக்கு 11 சென்ட் வீடு இருக்கு. உங்க வீடு அப்படியே கட்டிக்கலாம். வாடகை கூட கொடுக்கலாம். எல்லாம் ரைட்டு. யார்ட்டையும் சொல்லாத. முதல்ல முடியட்டும். வாங்கிட்டு அப்புறமா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம். சொல்ல மாட்டேன். ஹலோ எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல வந்தீங்களாங்க? என்ன இது மண்டவாசி பக்கத்துல இடம் பாத்துக்கிட்டீங்க போல. அதுக்கு இல்ல மண்டவாசில 11 ஆமா 11 நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கோ. ஆமா நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. போர் வந்து இருக்கு. தண்ணி அடிக்கடி போட்டே வச்சிருக்காங்க. எப்படி கட்ட போறீங்களா? இவங்க சொல்லாத விஷயத்துல கட்ட போறானே. வீடு வந்து தெருமுக்கு வருது. ஒண்ணுல லேசா பிளேயர் போய் சொல்றாங்க லைட்டா. சரி அங்க போறது நீங்க மதுரை பக்கம் நம்ம ஊர் பக்கம் இடம் வாங்கி போட்டீங்கன்னா நல்ல டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுமா? கேஸ் செட்டில் ஆகி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க பகல பக்கத்துலயே பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. இல்ல இங்க வந்திருக்க வேணா நான் இங்க மேல இருக்கு எல்லாமே வீடு கிட்ட எல்லாம் இங்க நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு வாங்குனீங்கன்னா மதுரை பக்கத்தே வாங்குங்க. யோசிங்க மாப்ள. சரி உனதான் யார்கிட்ட சொல்லாத சொல்லிருக்கேன்ல. எங்க நான் யார்கிட்ட டக்குனு சொல்லணும்னா ஒரு செண்டு என்ன பேசிங்க இருக்கு. போர்ல இருக்கு. போர்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்க பத்தி சொல்றாங்கல்ல. யாரு சொன்னா? உங்க அம்மா தான். நீங்க என்ன சொன்னீங்க? நமக்குள்ள இருக்கட்டும் தானே. நமக்குள்ளதான் சொன்னா எதுக்கு உங்க அம்மாட்ட சொன்ன அப்புறம்? ஏன் நமக்குள்ளனா எங்க அம்மா இல்லையா? நமக்கு எங்க அம்மா நம்ம ஃபேமிலி இல்லையா? இல்ல சொல்லுங்க. இல்ல உங்க அம்மா புரிஞ்சு போச்சு. சொல்ல வேற நான் சொல்ல. ஹலோ மாப்ள அவ சொல்லல. நானா ஜஸ்ட் பிரெடிக்ட் பண்ணேன். இல்ல. அவன்ட்ட சொன்னதில்ல உங்களை பத்தி. நீங்க என்ன ஏதோ ஸ்வாகன் போட்டு டி-ஷர்ட் போட்டுறீங்கன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நான் என்ன டீடைலிங்கா வச்சுக்கிட்டு நீங்க லெஃப்ட் சைடு போன் பேசுறீங்க. கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க. இப்ப ரைட் சைடு கைய மாத்திட்டீங்க. அந்த அங்கக்குள்ள டீயை குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கீங்க. அந்த கப்பு கீழே கொஞ்சம் லைட்டா டீ சிந்தி இருக்கு. அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்காதீங்க. துணியை வச்சு துடைங்க. டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆயிடும் நான் சொன்னேன். இல்ல என்ன மாப்பிள்ளை ஏதோ ஒண்ணு சொல்லுவா. அப்ப ரொம்ப தலையை ஆட்டாதீங்க. மனசு வலிக்க போகுது. சரி ரொம்ப வாயையும் புழக்காதீங்க. சிசிடிவி வச்சிருக்கா. என்ன எல்லாத்தையுமே கட்டல வீட்டுல இருக்கணும். ஏன் வீட்டுல இருக்கணும்? ஆமா மாப்பிள்ளை எதுவும் கோச்சுக்காதீங்க. ஆமா ஒத்த சைடா கையை அப்படி வச்சுட்டு பேசாதீங்க. கையை அப்படி போன் கீழே வைக்காதீங்க. போன் வெடிக்குதான். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கீழே வச்சே பேசுங்க. ரொம்ப போன் யூஸ் பண்ணாதீங்க மாப்பிள்ளை. பாத்ரூம்க்கு போறப்ப போன் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கீங்களா? ரொம்ப ஃபீல் பண்றா சொல்லி அப்படி என்ன பாப்பீங்க நீங்க? கேட்டுக்கோ கால் வருது எனக்கு. கரெக்டா ஒவ்வொரு மாட்டம் அடிக்கிறாங்களே. என்னங்க என்ன உன்கிட்ட பேசுனா டக்குன்னு சொல்ற. போன கேப்ல கரெக்டா கால் வருது. சொல்லல இல்லங்க. லைன்ல இருக்காங்க. லைன்ல இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை? சரி வாங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வரேன் சிசிடிவி. நீதான் இந்த வீட்டுல சிசிடிவி உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு ஏன் எங்க அம்மாக்கு நான் சொல்லக்கூடாதா? எங்க அம்மா நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா உங்களுக்கு பிரச்சனை பேசாக்க உங்களுக்கு சாரி கேட்டு முடிச்சு விட்டுருவான். சாரிமா அதிகமா அதான். என்ன சாரி? நீங்க எங்க அம்மாட்ட சாரி கேட்குங்க. என்கிட்ட கேட்காதீங்க. அவங்களதான் நீங்க
ஹலோ ஹலோ அதான் என்ன மாப்பிள்ள தப்பே பண்ணாம சாரி கேட்டுக்கிறீங்க. அப்பதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி 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 என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி இந்த வாரம் வீட்டுக்கு வாங்க. வரேன். நான் வரேன் இல்லைன்னா நீங்க வரவே தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியுது உங்களுக்கு. சரி பேசிட்டீங்களா? ஐயோ இது வீடு இல்ல எனக்கு. என்னது பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. அம்மா இந்தாடா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்னம்மா உப்பு இருக்கு மாதிரி? உப்பு அதிகமா இருக்குல்ல, அது தெரியாம கை தவறி போட்டு விட்டான்டா. கைதவறி என்னம்மா அளவு போடாம எத்தனை அளவு சமைக்கிறேன். அது சமைக்கிறேன், அது சமயங்கள்லாம் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. என்ன பண்றது, வயசாயிடுச்சுல்ல. நான் நல்லா தான் பண்ணுவேன். ஆமா ஏமா இங்க வா. உப்பு தான் கொஞ்சம் கூடி போச்சு, மத்தபடி டேஸ்டா தான் இருக்கும். பரவாயில்ல, அதுல என்ன பரவாயில்லையா? ஒரு நாள் வயசாயிடுச்சு, நீ தான் இனிமே பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். என்னங்க குழம்பு தவா சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்னாச்சு? உப்பா இருக்கு. உப்பா இருக்கா? உப்புலாம் தெரியுமா? என்னடா உப்பு அள்ளி கொட்டி விட்டாங்க. உன் பொண்டாட்டி கை உப்பு நிக்கவே நிக்காது. கை உப்பு எனக்கு உப்பு கூட பார்த்து போட முடியாது. இவங்க அம்மாவுக்கே சமைக்க தெரியாது. ஒண்ணு உனக்கு கூறுவாரே கிடையாது. கூறு பத்தல சமாளிக்க கூறுவாங்க. வாமா உப்பு உருளைக்கிழங்க கட் பண்ணி போடும், சரியா இருக்கு போடு. கவனம் இங்க இருக்கணுமா? இங்க இருந்து குக்கு வித்து மாதிரி பார்த்தா எப்படி வளர்க்குவ? சமைக்கிறப்ப புட்டி ஒரு ஹார்ட் அண்ட் சோல் இன்டு தி சமையல். அப்பதான் உப்பு கூட விளங்குறதுக்கு இல்ல, பாத்துக்க. இப்போ பார்த்தேன். நீங்க என்ன இப்படி வாயில கை வச்சுட்டு அமைதியா இருக்கீங்க? எதுவுமே பேசாம இருக்கீங்க. டேஸ்டா இருக்கு. தூத்துக்குடியில கடல் இருக்கும், அங்க தண்ணி இருக்கும்ல, அதை எடுத்து காய வச்சா உப்பு வந்துரும். முன்னாடி கூட மதியம் அதிகமா போட்டாரு. அதிகம் உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. சமையலில் தேவை உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. என்ன சாங்லாம் கம்போஸ் பண்றாங்க? இல்ல சாங் இல்ல, சினிமா பாட்டு பாடுறீங்கம்மா. அப்ப இருந்து பாட்டு பாடணும். நல்லா பாட்டு பாடுவாங்க. இப்படி ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் உனக்கு என்ன பாட்டு கொடுத்தா கொண்டு தரேன். நீ போகணும். நீ போ, உள்ள போமா. நீ போ. சப்பா ஒண்ணும்லடா, எனக்குள்ள படுத்து கிடந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. கொண்டாட்டி போட்டாலே மீன் குழம்பு. அது மீன் குழம்பு இல்ல, உப்பு குழம்பு. உப்புட்டு உப்பா, தூத்துக்குடி உப்பளமே உள்ளதான் இருக்கும் போல. எம்புட்டு உப்பு வாழ விடுமா? என்ன தேவையில்லாம நான் விடல. அவனா வந்து எவ்வளவு இடிச்சிட்டு இது பண்ணிட்டு எப்படி அவனா வந்து இடிப்பாரான்? தேவையில்லாம நீ பேசிருக்க. என்னமா என்ன ஆச்சு? இந்த வண்டி யார் கொண்டு வந்து இடிச்சிட்டாங்க? அவனே சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு வந்துருக்கான். அவனை போட்டு ஏமா டார்ச்சர் பண்ணிக்கிறேன்? நான் இங்க டார்ச்சர் பண்ண அவனை ஏமா? அவனே விழுந்து வந்து வந்திருக்கான் போல. என்னடா ஆச்சு? காலை உதறி விடுறா. ஏங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம நீங்க காசு கேட்றீங்க? நம்ம வீட்ல நீ நான் கேட்ட அன்னைக்கு சரி, இன்னைக்கு பாத்து இன்னைக்கு கேட்ட நம்ம கையில காசு இல்லாத போதெல்லாம் தேவை. வீட்ல சாப்பிட்டா என்ன போ உங்களுக்கு? பேசாத போ. ஏன் நீங்க அப்படி என்ன செலவு பண்றீங்க? என்னம்மா என்னப்பா? பார்சல் வாங்கிட்டு வந்தேன், சாப்பாடு இருக்கு சொல்லிட்டு. ஏமா எப்படிங்க சாப்பிட போறது இல்லையா? சாப்பாட்டுல தண்ணி ஊத்தினா காலையில கஞ்சியா குடிக்க போறோம். அப்படி இல்ல எதுக்கு தேவை? அவன் ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அது ஏன் போட்டுக்கிட்டு நீ எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணாது. நீ அனுசரிச்சு போமா. நீ தான் பாத்துக்கணும். போமா, அவன்கிட்ட போய் பேசு. பாருங்க, முன்னாடிலாம் வாரத்துல ஒரு நாள் சொல்றீங்க, இப்ப வாரத்துல 2 நாள் நீங்க குடிச்சு வந்துருக்கீங்க. என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. தலைய வலிக்குதா? நான் பேசாம எலுமிச்சை பழத்தை புடிச்சு உப்பு போட்டு கொடுக்குவா? வாங்க, நான் என்ன போய் போட்டு கொடுக்குறேன். என்னடா என்ன பண்ண? என் பிள்ளை என்ன பண்ண? நான் எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்? சண்டை மூஞ்சிய பாருமா எப்படி இருக்கு. சண்டை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? நீ புருஷனுக்கு ஏத்த மாதிரி இருமா. சொல்றத கேளுமா. எதுக்கு வாயாடாத? இப்படிதான் என்கிட்டே பேசுற. எப்படி நீ என் பிள்ளைகிட்ட பேசுவ? அடே என்ன வேணுமாடா? என்ன வேணும்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ சொல்றதெல்லாம் மண்டையில் நீ ஏன் எடுக்கிற? ஏன் கோவப்படுற? கோவப்படாத, போய் உனக்கு ஏதாவது பிடிக்க என்ன சொன்ன போட்டு வரேன்டா. என் தங்கத்தை கொடுமைப்படுத்துறாங்க. கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது பிள்ளைகளுக்கு. என்னது இவன் குடிச்சிட்டு ஹேங் ஓவர் சொல்லிட்டு நான் என்ன கொடுமைப்படுத்தல? இவன் குடிச்ச சொன்னாலும் அவங்க ஆத்தா நம்பாது. இந்தாம்மா அந்த ஜூஸை கொண்டு போய் கொடுப்பாங்க. நீ பாத்துக்கிறது ஒன்றும் சரியில்லைம்மா. நீ வந்து சரிக்கு சரி நிக்காத. மூஞ்சிய பார்த்தா நீ எப்பவுமே உருண்டுல இருக்க. எப்படி நல்லா இருக்கும்? அடே வாடா, ஏன்டா வாந்தி எடுக்கிற? உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் அடிக்குது போல வாந்தி எடுக்கிறேன். என்ன தரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்குப்பா. ஆசம் கான்செப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பரிதாபங்கள். உண்மையிலே நடக்கிறது தான் காட்டுறாங்க. உண்மையிலே இந்த எபிசோடுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. வழக்கம் போல் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அதே சும்மா அப்படியே ரியலிட்டிக்காக இருக்கு. ஓகே, இதை அடுத்த வீடியோவில் சந்திக்க இருப்பது நான் வரேங்க. திவ்யா, பாய் பாய்.